ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 4 மணி ஆயிடுச்சு. அப்பா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க படிக்கிற மந்திரம் கேட்குதுங்களா? இங்கேருந்து வீடு பக்கத்தில் தான் கோயில். நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து 2 கையில் சாமி பொருள் ஒரு கையிலையும் இன்னொரு கையில் பக்கெட்டும் வச்சுருக்கறதுனால நான் வந்து எப்போவுமே கதவு திறந்து விடுவேன். ஏன்னா கீழே எல்லாம் வைக்க வேண்டாம் கதவு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கதவு திறந்துட்டு அப்பா கிளம்பின உடனே நான் கதவு மூடிட்டு மறுபடியும் உள்ளூரில் வந்துடுவேன். அப்பா வந்து 4 மணிக்கு கிளம்பினோடனே அவங்களோட பெட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க டியூஷனுக்கு அனுப்பியிருந்தேன். பசங்க டியூஷன்லேருந்து வந்த உடனே ஒரு நல்லா மந்திரம் சொல்லிட்டு நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கிருஷ்ணர் மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தோம். சின்னவன் 2 பேர் வந்து வரதுக்காக பஜார் போகிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். 2 பேருமே வந்து பக்கத்துலேயே ஒரு பஜார் எடுத்து கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பார்த்து பத்திரமா. மோஸ்ட்லி அவங்க வீட்டில் இருக்கிற டைமில் அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. முடி கட் பண்ணி வந்த உடனே 2 பேரையும் தலைக்கு நல்லா குளிக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. 2 பேரும் ஸ்கூல் கிளம்பின அப்புறம் மத்தியானம் சமைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், தக்காளி சட்னி, அதுக்கப்புறமா அப்பளம், தயிர் பச்சடி, இவ்வளோ தான் சமைச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அப்பா வந்து மத்தியானம் கோயிலேருந்து வரும்போது அவல் பிரசாதம் கொண்டு வந்தாங்க. இந்த பிரசாதத்தில் வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறமா கொம்மலா, திராட்சை, இது எல்லாமே இருந்தது. அவல் மிக்சர், அவல் பிரசாதமும் நிறைய இருந்தது. இதில் பாதி தான் அங்கே சாப்பிட்டோம், மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு சாதம், அப்பளம், தக்காளி சட்னி அப்படியே இருந்தது. சப்பாத்தி செஞ்சேன். பசங்க சப்பாத்தி வேண்டான்னாங்க. அதனால் சாதமே மறுபடியும் 2 பேருக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் சாதமே சாப்பிட்டுட்டேன். சப்பாத்தி வந்து மாமனாருக்கு மாமியாருக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து விட்டேன் அந்த பக்கம். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டே விலாகு. நிறைய விஷயங்கள் நான் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையே தினமும் பண்ணால் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் வந்து நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டுமே ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணால் எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் ஒரு சிலர் கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டே விலாகு. ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வச்சு நம்ம வீடியோ ஆட் பண்ணும்போது அதில் இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசியில் ரவை செஞ்சு அதை எப்படி உப்புமா செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ரவை வந்து ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடுது அப்படின்னா உப்புமா செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ண வீடியோ தான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, அந்தளவுக்கு வியூஸ் கிடையாது. அதனால் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முதல்ல ரவை இல்லாமல் உப்புமா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அந்த அரிசி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக செஞ்சுட்டு கூட நிறையவா எடுத்து வச்சுக்கலாம். முதல் தடவை செய்யும் போது கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய செஞ்சுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ பாருங்கள் ஈரம் இருக்குது. இது வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும். ஆனால் வெயிலில் காய வைக்க முடியல, உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு நம்ம இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு பாருங்கள், ஈரம் அப்படியே தான் இருக்குது. இது வந்து காய வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஒரு வேளை காய வைக்க முடியல, வெயில் இல்லை, அந்த மாதிரி இப்போ மழைக்காலம் அந்த மாதிரி டைமில் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டிலேயே கூட ஃபேன் கீழே கூட காய வைக்கலாம். இல்லை உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா ஈரமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தண்ணி இது உள்ளே இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு அப்படியே நம்ம அடுப்பு மேலே வச்சு இதை இந்த மாதிரி வறுத்தோம்னா அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அரிசி நல்லா காஞ்ச அப்புறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். இப்போ இது நல்லா வறுபடட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது நம்ம நல்லா வறுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஈரம் வந்து அப்படியே நம்ம அந்த கடாயிலேருந்து தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்தோம்னா போதும். அது நல்லா வறுபட்டு அரிசி வரத்துக்கு, அதாவது அரிசி வறுத்த மாதிரி வறுபடக்கூடாது. நம்ம நார்மலாக அரிசி தண்ணியில் கொட்டுறதுக்கு முன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம்.
இதே நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி மிக்சியில் வச்சு மிக்ஸி வந்து இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி ஒரு 4-5 தடவை பண்ணோம்னா இது வந்து நல்ல ரவை மாதிரி நமக்கு வந்துடும். பாருங்கள், நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக அரிசி இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு தடவை வச்சுட்டு இப்படி ஒரு 2-3 தடவை ப்ளஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம தேங்காய் துருவுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா பாருங்கள் ஃபுல்லாக ரவை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கலாம். சம்பா ரவை, கோதுமை ரவை, மக்காச்சோள ரவை அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெலிசாக வேணும், நம்ம கடையில் வாங்குற அதே மாதிரி ரவை வேணும்னா இன்னும் ஒரு 2 தடவை ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பில் கொட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து கரெக்டாக ஒரு கப் இருக்குது. இது நம்ம அளந்து தான் எடுக்கணும். 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நீங்கள் என்னெல்லாம் போட்டு தாளிப்பீங்களோ அதை போட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்புலாம் நல்லா வறுபட்டு வாசனை வந்த உடனே அதில் காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய், வெங்காயம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு காய்கறி உப்புமா வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் இது கூடவே காய்கறி, பீன்ஸு, கேரட், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, பட்டாணி, பன்னீர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பன்னீர் வச்சு உப்புமா செய்யணும்னா அது வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும். நம்ம காய்கறி வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து கரெக்டாக நம்ம வந்து 3.5 கப் வைக்க போகிறோம். 1 கப்பு நம்ம இப்போ இந்த ரவை எடுத்தோம்னா இதுக்கு 3.5 கப் தண்ணி எடுக்கணும். அதே கப்பில் நான் எடுத்திருக்கேன். இப்போ 3.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்கலாம். எப்பவும் போல் நம்ம எப்படி உப்புமா செய்வோமோ அதே மாதிரி தான். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரவையை வச்சு நீங்கள் கேசரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கொஞ்சம் காய வச்ச மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தண்ணி கொதிக்கும் போது இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து இந்த டைமில் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் இதாக ஒட்டியிருக்கு, அது ஈரமாக இருந்ததுனால அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இதே நீங்கள் காய்கறி சேர்த்தாலும் இதே அளவு தண்ணி தான். ஆனால் காய்கறி வந்து எண்ணெயிலேயே நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். கலந்துட்டு நம்ம ரவை சேர்த்தோம்னா எப்படி நல்லா உடனே கட்டி ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி ஆகாது. நம்ம இதை நல்லா கலந்துட்டு இப்போ தட்டு போட்டு ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம் ஒரு 15 நிமிஷம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து நடுவில் ஒரு தடவை கலக்கி விட்டுக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எப்படியும் நம்ம எப்படி ரவை வெந்த அப்புறம் இறக்கி வச்ச அப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகிடுமோ அதே போல் இதுவும் கெட்டி ஆகிடும். அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணி இறக்கிடுறேன். உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கூட இருக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் சைட்லலாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் சேர்த்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான அரிசியில் செஞ்ச உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் கேசரியும் செய்யலாம். ரவையில் நம்ம உப்புமாவோ கேசரியோ செஞ்சால் வறுத்துட்டு செய்வோம். ஆனால் இது வந்து நீங்கள் காய வச்சிங்கன்னா வறுக்க தேவையில்லை. நம்ம வந்து காய வைக்கலனால தான் வருத்தோம். அரிசியில் செஞ்சிங்கன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை. உப்புமா இருந்தாலும் சரி, கேசரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் காய வச்சா மட்டும் போதும். அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்புமா நமக்கு அரிசியில் செஞ்ச ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேசரி செய்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.